போட்டுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரின்சஸ் கட்டை வந்து ஃப்ரண்ட் மட்டும்தான் நம்ம தனியாக தான் மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட் பண்ணிட்டு பேக் தனியாக பண்ணணும். நாளாக ஃபோல்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ரெண்டாக தான் ஃபோல்ட் பண்ணணுமா? ரெண்டாக மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஒரு கட்டத்திலே ஒரு கட்டம். இது வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் என்ன நெக்கெல்லாம் என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து இப்போ 2.5 கழுத்தினுடைய சுற்றளவு, உயரம் 6 சென்டிமீட்டரு கழுத்தினுடைய உயரம் பண்ணிவிட்டு சேப் வரைஞ்சிக்கோங்க. இங்கே ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க 3.5. இப்போ ஆர்ம்ஸ் உயரம் 6. இது வரையும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? 6 சென்டிமீட்டர். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பட்டி உயரம் எடுத்துக்கோங்க. பட்டி உயரம் எவ்வளோ? 13, 12 யாருக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை டாட் வரைஞ்சிக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே இது வந்து 2ஆம் மடித்து எடுப்போம் இல்லையா? இந்த டாட் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த டாட்டு, இங்கே வந்து ஆர்ம்ஸ்க்கு நேராக ஒரு டாட் எடுக்கணும் இல்லையா? அந்த டாட் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வருமா உங்களுக்கு? இது இங்கே வருமா? இது இங்கே வரும் இல்லையா? இப்படி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு பண்ணுவோம். இந்த டாட்டு இங்கே எடுப்போமா? அப்படியே இது மாதிரி எடுப்போம் இல்லையா? இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கேருந்து இப்போ வரைகிறப்ப நம்ம இந்த ஷேப் எப்படி எடுக்கணும்னு தெரியாதுல்ல. இந்த ஷேப் வந்து நம்ம ஜென்ரலாக இப்படி தான் எடுத்துக்கோங்க. அதனால தான் இந்த டாட் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டாட் வந்து இப்படி வந்து இப்படி வரணும் இந்த ஷேப். சரிங்களா? இங்கே வந்து இப்படி வரணும் கீழே வரைக்கும். கீழே வரைக்கும் வரணும். இது பட்டி இல்லையா? பட்டி இல்லை. பட்டியெல்லாம் இங்கே இல்லையாம்மா? பட்டியே வெட்டக்கூடாது, வச்சுக்கணும். பட்டி வேணும்னாலும் வச்சுக்கணும். பட்டி இல்லாத ஷேப்பாக சொல்லிடுமா? பட்டி இல்லாத தான் இது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடலு. இப்போ நீங்கள் மெயின் பிரின்சஸ் கட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். இந்த இடத்த கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த ஷேப் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரின்சஸ் கட்டுனா நேராக இப்படி லைன் வச்சா முடிச்சு. அப்படி கிடையாது. நம்மளுக்கு இந்த ஷேப்பை கரெக்டாக கொடுத்து நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இது கிளியராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க. இப்போ இது கால்குலேஷன் ஆனால் இல்லையா மேம்? இத்தனை சென்டிமீட்டர் அப்படியெல்லாம் இல்லையா? நம்ம இப்போ இது எடுத்தா இப்போ இல்லை ஷேப் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு சொன்னீங்கல்ல மேம், பட்டிக்கு இங்கேயே மார்க் பண்ணிட்டீங்க. இது எக்ஸ்ட்ரா வர பர்டிகுலர் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போடு. ஸ்ட்ரைட்டாக போட்டு இப்போ மடிச்சடி இது மடிச்சு இது மடிச்சிக்கும், மடிச்சிரும். இப்போ நீ வந்து இதை தனியாக நம்ம பீஸ் வர்றப்ப இது வந்து இங்கே துணி இருக்காது, இது ஃபுல்லாக போயிடும். இதை இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஷேப்பு கிடச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த நடுவில் இருக்கிற போயிடும், இது இருக்காது. இது எல்லாமே ஆமாம். இது அடிக்கும் போது உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்படியே இந்த ஷேப்புக்கும் உங்களுக்கு வந்துடும். அதை கட் பண்ணி எடுத்துரும். இதில் பாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்னது என்னென்னா, அந்த டாட் வந்து மெயின் வந்து உங்களுக்கு டாட்டு தான். கழுத்து இங்கே வந்துடுது பாரு, இங்கே கழுத்து வருதா, இங்கே ஆர்ம்ஸ் வருதா, இங்கே வந்து நம்ம பட்டியினுடைய அளவுக்கு வருதா, பட்டி அளவு. இப்போ இங்கே டாட்டு மெயின் வந்து இந்த 3 டாட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 3 டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டு இப்போ இந்த டாட்லேருந்து இதில் வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்படி வருதுல்ல இந்த ஷேப்பு, அந்த வி ஷேப்பு. இதில் வந்து இப்படி ஸ்ட்ரைட் வந்துடு. இப்போ இதை வந்து இங்கிருந்து வரத இந்த டாட்டில் வருது இல்லை, இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ல இருந்தே ஸ்ட்ரைட் பண்ண. ஆமாம், இதில் இருந்தே ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் தைக்கிறப்போ இங்கே வந்து நம்ம அரைவாசி கால்வாசின்றது இங்கே மடிப்போங்களா? அரைவாசி 1 சென்டிமீட்டர் மடி. அதுதான் மடிக்கும் போது 1 இன்ச்சு கிட்ட உள்ளே போயிடும் இல்லையா? அது வந்து உனக்கு இதில் போயிடும். இவ்வளோ நிற்கணும். நெக்ஸ்ட் வந்து வேறு இது ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷேப் தெரியும். எதையுமே நம்ம ஷேப் இங்கே வரைஞ்சி பார்க்கறதோட சரி.